இதெல்லாம் பொண்ணா வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் பக்கத்துல தானே இருக்கான். ஏதாவது பேசுவோம். ஏய், அவன் பக்கத்துல தானே இருக்க, ஏதாவது பேசலாம். ஏன் ஆண்டி நல்லா திட்டுவாங்கிறதுக்கா? ஒண்ணும் வேண்டாம். கேமே விளையாடுது. அது கட்டி வச்சோன்ற கான்செப்டே இது கிடக்குது. இதுவும் எதுவும் பண்ணாது. இது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. எப்பதாண்டி வருவா? தெரியலடா. ஆமா, என்ன அரசு என்ன மாப்பிள்ள லீவ் அப்ளை பண்ணிட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஆச்சு பாபு, வாங்கிட்டோம். ஆமா டாடி, கொஞ்ச நாள் அப்புறம் மீதி நாள் லீவ் வாங்கியாச்சு டாடி. இப்போ 3 பேரும் எங்க கூடவே தானே வருவீங்க ஊருக்கு? ஆமாப்பா, ஒன்னாதான் வருவோம். இதெல்லாம் சீக்கிரமா வராளின்னு பார்த்தேன், திருப்பி பழைய மாதிரி ஆயிட்டா போல. இல்லையே, இப்போ அடுத்து கூட திருப்பி சீக்கிரமா தானே வந்துட்டு இருந்தேன். இதுக்குதான் என்னன்னு தெரியல. அவங்க 3 பேருமே போன் எடுக்கல, அதான் என்னன்னே தெரியல. என்ன நீ சொல்றீங்க? ஆமாப்பா, அவங்க 3 பேருமே எடுக்கல. வா அம்மா வா, இப்பதான் வரணும் தோணுச்சா. லேட்டா ஹாய், எல்லாரும் என்ன பண்றீங்க? நாங்க பண்றது இருக்கட்டும், நீ ஏன் விளையாட்டு? கொஞ்சமா ஒர்க் இருந்துச்சுண்ணா. ஏய், சாப்பிட்டியா? அம்மா ரெடி ஆகி தானே வந்திருக்க, அப்பவே தெரிய வேணாவா? அந்த வீட்டுல தான் ரெடி ஆனேன். ஸோ சப்பாத்தி இருந்துச்சு ஹாட் பேக்ல, பார்த்தேன், சாப்பிட்டுட்டேன். டேய், நிஜமா தானே சொல்ற? உண்மைதானே, பொய்யிலையே? அப்பா, நிஜமா சாப்பிட்டுட்டேன். அப்ப சரி, ஓகே. ஏன்டா நிக்கிற, உட்காரு. உங்க அத்தா பக்கத்துல உட்காரு. ஜாலி, அவங்களுக்கு இல்ல கொண்டாட்டி. இல்ல மாமா, பரவாயில்ல, நான் நின்னுக்கிறேன். உங்க அத்தா தானே, இதுக்கு உட்காரத்துக்கு யோசிக்கிற? இல்ல டாடி, இருக்கட்டும். எல்லாரும் சொல்றாங்கல்ல, உட்காரு உட்காரு. உட்காரு, இதுல என்ன இருக்கு? அம்மா, நம்ம எனக்கு புரியல. டேய், உன் அத்தான்டா. இதுல இருக்கு நீ உட்காரத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஏன் யாராச்சும் சொல்லுவாங்க பயப்படுறியா என்ன? சொல்லு. விஜய், அவளை உட்கார சொல்லு. ஏங்க டயர்டா பத்துவோம்னு நினைக்கிறாள், விடுங்களேன். என்ன சொன்ன, என் காதுல கொஞ்சம் கேட்கல. அது உட்கார சொல்றேன்னு சொன்னேங்க. சொல்லு முதல்ல. நீ உட்காரு, எதுக்கு நிக்கிற? இல்ல மாமி, இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காரு. சரிங்க மாமி. நான் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்றாங்களோ, உட்காரு. நீ போதும், அவங்களும் சொல்லிட்டாங்க, நீ பொறுப்பு எழுத்து குடிச்சு உட்கார வச்சிருவேன் சொல்லிட்டேன். இது உட்கார மாமி. டேய், ஏன் இப்படி கீழ் படுத்திட்டா பார்த்து கூணி குழி உட்காந்துட்டு இருக்காங்களா? ஏறி மேல உட்காரு. அதான் உன் பக்கத்துல அவ்வளோ இடம் இருக்குல்ல. இன்னும் பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். நான் பேலன்ஸ் மிஸ் ஆகி இன்னும் விழ போறேன். நீங்களும் ஏன் என்ன சோதிக்கிறீங்க? டேய், என்னதாண்டா உன் பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா, நானே ஏறிக்கிறேன், ஒண்ணும் இல்லைன்னு. நீங்க எங்க எழுப்புறீங்க? யாரும் சொன்னாங்க, நீ கேட்கல, அதான். போதுமா? இது போதும் இன்னைக்கு. இது உட்காருன்னு பார்த்தா இது வந்து உட்காந்துச்சு. நல்லா இருக்குது. இது ஒண்ணும் பண்ண முடியாது. இதுங்களை பிடிக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா என் புருஷன் நம்பிட்டு இருக்காரு, அவங்க தங்கச்சி செய்வான்ட்டு. அது இது பேச்ச கேட்பான்னு நம்புது. என்ன நடக்கும்? நமக்கு இந்த வாழ்க்கை போகாம இருந்தா போதும். மம்மி என்ன பண்ற? ஓகே, நீ ஹால்ல என் கூட. அதுவும் அம்மா முன்னாடி என்ன சொல்லியா தெரியுமா? இவனால ஒதுக்கி வச்ச ஹால்ல கிட்ட இருக்க புரியும்ல? சோதிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க யோசிச்சாலே பயமா இருக்கு. இதை பாரு, இதை பாருல. அதெல்லாம் மாட்டேன், மாட்டேன்னா மாட்டேன். போன்ல அந்த பிசினஸ் கால் தான். கடையதெல்லாம் வந்துச்சா? அதெல்லாம் வந்துச்சுமா. என்ன மம்மி, நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க போல உட்கார வைக்கிறதுக்கு. அம்மா என்ன பண்ற நீ? திரும்ப இதான் பண்ணுவேன், திரும்ப அம்மா, இது ஹாலு. பிஸியா இருக்காம ஒருத்தவங்க திரும்ப முடியும். திருப்பிட்டேன். இல்ல, என்னது திருட்டு வச்சிருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். நீ மட்டும் இருக்காம தெரியாது, நீ வீட்டுக்கு போய் போட்டுற. அம்மா, இது ஹால் இருக்க மாட்டான். சரி, என்ன சீக்கிரம் சொல்லுங்க. இப்படி அது போதும்.
நீங்க நடுங்குறீங்க. நீங்க ஏதோ இந்த டைம்ல கூட உங்களுக்கு எங்க இந்த கிளியர் கேக்குது எனக்கு புரியல. எனக்கு எல்லா டைமும் தான் வேணும். இப்போ என்னன்ற சரி, பஞ்சாயத்து நீங்க ரொம்ப பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் விடுங்க, நான் போய் தள்ளி உட்காந்துக்கிறேன். அந்த ஆண்டி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. பார்த்து பயமா இருக்குங்க. வீடு திருப்பிட போறாங்க. பயப்பட பயப்பட என்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். சரி, வீடு பயப்பட மாட்டாங்க. ப்ளீஸ் விட்டாமே. விட்டாமே. நான் தான் அந்த இடத்துல கேட்கலையடி. சரிங்க, விடுங்க. அவன் அவன் சேட்டை ஆரம்பிச்சிட்டான். டேய், இருந்தாலும் சொல்றேன், உன் மாப்பிள்ளைக்கு தைரியம் ஜாஸ்திடா, தைரியம் ஜாஸ்தி. அவன் உங்க மாப்பிள்ளையா தான். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ பத்துறாத, ஓர கண்ணுல பாரு, உனக்கே தெரியும். நம்ம அப்படி என்ன பண்ற? ஐயோ, ஷாக்கு. அவன் இதெல்லாம் பண்ணினாதான் நீ ஆச்சரியப்படணும். என் நாட்டு நிலைமை வச்சா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கே. விடு, நடக்கிறது நடக்கட்டும். அத்தை, நீங்களும் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கீங்க போல. அட்லீஸ்ட் இப்படிலாம் தெரிஞ்ச அளவுக்கு நாலு பேர்லாம் வேணாம்னு சொல்லும்போது இப்படிலாம் இருந்தீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. விடு நடக்கட்டும் அப்படின்றீங்க. ஆமான்றேன். அப்ப சரிமா. போதுங்க, என்னங்க பண்றீங்க? எல்லாம் இருக்காங்க, உங்க அம்மா ஏதாவது பார்ப்பாங்க, விடுங்க ப்ளீஸ். நான் அழுதுருவாங்க அத்தது. அதுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு என்னங்க ஆச்சு இன்னைக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் லைட்டா தள்ளிக்கிறேன் ப்ளீஸ். விடுங்க, இருக்காருமா, வேண்டாமா. நான் பண்றேன்னு வச்சேன். இது நம்ம ரூம் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. இது ரொம்ப பண்றது ப்ளீஸுங்க. செல்லுல வயிறோட தாக்கும்ல. ப்ளீஸ் அம்மு, ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். சி, ஏன் பூச்சி இப்படி ஒரு விடுபடுச்சு? எனக்கு பயமா இருக்கும்போது நான் அழுத்துற சத்தியமா அழுத்துறச்சு. எனக்கு கை நடக்குது பூச்சி. ஏன் பூச்சி எனக்கு யோசிக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் பூச்சி. எல்லாருக்கும் போது மறுபடியில் உட்கார்றல. ஐயோ, லூசாயா நீ? ஆனா புருஷன் ஒன்னா ஏன் இப்படி பண்ற? நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? என்னது ஜோவா அடியே, என்னடி இப்படி எனக்கு சர்வச்சிட்ட? டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் விளையாட வச்சுக்கோ. வாயில் என்ன வரும் எனக்கு தெரியாதுடா. ஒழுங்கா விட்டுடா என்ன. என்னது டேயா? அடியே பொண்டாட்டி, என்னடி இருக்கு என்னென்னவோ பேசுற. அவனே இதுக்கப்புறம் வில்லன் வச்சுக்க, தர லோக்கல் இறங்கி பேசிடும் சொல்லிட்டேன் நானு. சரி விட்டுட்டேன். ஓ, கை எடுத்துட்டேன். ஏன் இவ்வளவு தள்ளி போயிட்டேன்? போதும் ஓடிட்டா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வாய் திறந்தேன்னு வையு. அவனே எதால அடிப்பா எனக்கு தெரியாது. ஒரு முத்தம் குத்துறதுக்கு என்னடி ஒவ்வொரு மாதிரியான குருவா மாத்திட்டேன் நீ. வாயை மூட்டுற பெண்ண. என்னது அண்ணையா? ஏய், என்னடி இவ்வளவு லோக்கலா இறங்குற நீ வர? தங்கச்சி புருஷன் எனக்கு திட்டுற போல இருக்கு. அவ தர லோக்கலுக்கு இறங்கி தள்ளி ஊத்திருக்கா. என்னம்மா சொல்ற? அதான் இவ்வளவு தள்ளி இருக்காளோ. செஞ்சிருக்கோம், ஏன்னா கண்டிப்பா செஞ்சிருக்கோம். சரி, இப்ப பழைய மாதிரி உட்காருடி. நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ். இப்போ அவங்க கிட்ட உட்கார வாய்ப்பு வச்சு அமைதி விட்டுருக்கணும்டா, விட்டியாடா. விடல. வாய முடி போட லூசு பையனு. உனக்கு விட்டுட்டு யாரு கழுவி ஊத்திட்டு இருக்க நீ ஏன்டி? அவனதான் வாய் திறந்துன்னு வையேன். எதுக்கு அழுக மூஞ்ச உடைச்சிடும். மூச்சு உடைப்பியா? இதுக்கப்புறம் குரல் கேட்டதுன்னு வையேன். இல்ல, நான் ஒண்ணும் பேசல. ஒரே ஒரு முத்தத்துக்கு ஆசைப்படுறது தப்பா? இப்ப என்ன சொன்ன? கறிவீடியாடா. மூளை கேட்டீங்கன்னா வச்சுட்டு வந்துட்டியாடா. இன்னும் ஆபீஸ்லயே வச்சுட்டு வந்துருவியா அங்கிருந்து வரும்போது. ஏய் திட்டாத. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உட்கார வச்சா அப்படிதான். இன்னும் கூட கிட்ட இருக்கலாம். அவ்வளவு தள்ளி வேண்டாம் அவ்வளவுதான். அடா, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் தாய், நீ கிழிச்ச வரைக்கும் போதும். நான் உன்னை ஒன்றும் பண்ணல. இதுக்கு மேல உன்னை இழுக்க மாட்டேன். தயவு செஞ்சு இவ்வளவு தூரம் இரு போதும். இவங்களை சமாளிச்சு ஒரு விஷயம் முடிக்கிறதுக்குள்ள போதும் நான் எழுதுல. ஆமா ஜெயா, அது என்னவோ சரிதான். ஆமாரா, இதே தலைவலியா போச்சுல உங்ககிட்ட. ஆமா ஜெயா, சரவணன் பாவம் பேசிக்கிட்டே முழிக்கிறாரு போல. நம்மளாம் பேசிட்டோம் தலை பிச்சுக்கும்.
அது மச்சானாவே ஓட்டிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அது என்னவோ சரிதான். தம்பி கிட்ட கோபம் இருக்கியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த வாய் திறந்தன்னு வையேன். உன் புருஷன் என்ன வாடா போடான்ற? இப்பதானே ட்ரெண்டு. அப்படிதான் பேசுவேன். இப்ப என்னடான்ற? என்னன்ற? அவன் கொஞ்சம் திரும்ப நான் சோதிக்காது. திரும்ப கிட்ட இருக்கவா? ஏன் மூச்சுனே பாக்குற? இப்ப கழுவி கழுவி தானே ஊத்துறேன். நீ கோவமா தானே இருக்கணும். நீங்க திரும்ப 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 கொஞ்சம் இருக்கீங்க, எனக்கு புரியல. நிஜமா கழுவி தான் பரவாயில்ல, நீ ஏன் பயத்துல ஏதோ கத்துற? அதை பத்தி எனக்கு காமெடியா தான் இருக்கு, கோவம் வரலடி. இன்னும் கொஞ்ச நாள் போல தாண்டி இருக்கு. இது யாருங்க நீங்க? யாருன்ற? உன் புருஷன் இது கூட தெரியாதா? எப்பா சாமி, நான் அப்படி கேட்கல. என்னடி தங்கம்? உங்க அப்பா இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க, உங்க மாமனார் இருக்காரு, மாமியார் இருக்காங்க. இப்படி உன்னை சுத்தி இத்தனை சொந்தக்காரங்க இப்ப கொஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி வருது எனக்கு புரியல. எனக்கு பயம்தான் வருது. நான் அடுத்த முறை கொஞ்சம் நான் பயப்படுறதுக்கு ஏன் கூட கொஞ்சம் ஏன் கூட வந்துட்டு அதுக்கு பயப்படணும்? சாமி, உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. நான் கொஞ்சம் வீக்கு தான் இதுல. தயவு செஞ்சு என்னை பத்தி கொஞ்சம் யோசி ப்ளீஸ். உன்னை பத்தி யோசிச்சு வச்சுக்கியா? இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் 7 ஜென்மம்னாலும் எனக்கு கல்யாணமும் ஆகாது, எனக்கு வேலைக்கும் ஆகாது. புரியுதா? அதனால நான் என்னை பத்தி யோசிச்சுக்கிறேன். என்னை பத்தி யோசிச்சா அது நம்மளை பத்தி யோசிக்கிற மாதிரி தான். புரியுதா? பரவாயில்ல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள. தங்கம் முடியாது. சரி, இதான் பணம் கொடுத்துட்டு போய் நீங்க மட்டும் தனியா மாட்டீங்கன்னு வைக்க. நிறைய தெரியலையா? கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வரலாமா? உருட்டு கட்டடியும் பூரி கட்டடியும். அதுவும் வாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனா நான் கேட்டது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படி? ஓகேவா போலாமா? எங்கனாலும் எனக்கு ஓகே தான். கெஞ்சி கேக்குறது என்ன சோதிக்காதீங்க ப்ளீஸுங்க. அதெல்லாம் முடியாது, சரியா இல்லையா? இவங்க என்ன கூப்பிட்டா திரும்ப கூடாது, திரும்பவே கூடாது. டாடி, பொண்டாட்டி. ஆஹ். இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு மார்க்கமா இருக்காரு. இது வேலைக்காவது. இது பக்கம் திரும்பிடவே கூடாது, என்ன ஆனாலும் சரி. என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன கதை? இந்த ஒவ்வொரு கண்ணுல பக்கம் ஐடியா கொடுத்தீங்கல்ல, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கிளிகள் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்றேன், உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ள செஞ்சுட்டு இருக்காரு. பாவம் என் நாத்து திணறு திணறு தாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்க நல்லாதான் இருக்கு. என் தங்கச்சி தலை நல்லா இருக்கா? ஏங்க, அவன் எனக்கு ஒரு மார்க்கமாயிட்டாங்க. அப்ப யோசிச்சுக்கோங்க அவன் சேட்டை என்னன்ட்டு. என் தங்கச்சி பாவமாச்சு. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. இது உனக்கு புரியாம இருக்கதே நல்லதுமா, அப்படியே இருக்கட்டும். என்னடி சொல்ற? அப்படியா? அவன் சேட்டையோட உங்களை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு திணறாங்க. என்ன இருக்கும் தெரியல. இன்னைக்கு நாம அங்கதான், புரிஞ்சுதா? தங்கச்சி பாதுகாக்கவா இல்ல என்ன கதை தெரிஞ்சுக்கவா? ரெண்டுத்துக்கும் தான். ஓகே ஓகே. நாம அங்க எனக்கு புரியல. ஐயோ, ஏன்டா? இல்லம்மா, 4 பேரும் ஒன்னா தூங்கலாம்னு சொன்னேன். ஏன் தனித்தனியா தூங்க மாட்டீங்க? எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 3 நாள் ஊருக்கு வேற காலம் போறோம். அங்க போனா சுத்தம். அதான் சொன்னேன். சரி சரி. பொண்டாட்டி, பொண்டாட்டி, இந்த திருப்படி பேசுடி. நீ பேசுறத உனக்கு கொடுப்போமா? புருஷன் கேட்கறதுன்னு ஒரு கொடுங்க. அடிக்கி கொடுக்கவே கிட்ட இருக்கவா? யாராவது கலந்து கொடுத்துட்டாங்களா இருக்கு? சரி, இதே நீ இப்படி பண்ற, எனக்கு மக்கு மக்குன்னு இருக்கு. பயப்பட ரொமான்ஸ்ல ஓவரா இருக்கே. என்ன மாப்பிள்ள முடிஞ்சுதா? அவன் சரியான தலைவலி, அவன்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அது என்னவோ சரவணா, அவனை சமாளிக்க உன்னாலதான் முடியுது. ஊட்டிங்களா? இல்லடா, உண்மைய சொன்னேன். நாங்களாம் அவன்கிட்ட பேசணும்னு வச்சுக்க மண்டையை பிச்சுக்கும். ஆனா நீ பிச்சுக்கிட்டாலும் அவனே ஓகே சொல்லி வைக்கிற அளவுக்கு முடிஞ்சது இல்ல. அது சொன்னேன். சரி சரி. போறத பத்தி பேசவே இல்லை. காரா வேணாம், எப்படி போறோம்? ஆமே, எப்படி போறோம் சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேன், நான் மாட்டேன். என்ன நான் திருத்தம் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல. இப்போ பார்த்த சொல்லு. அதான் ஒண்ணும் இல்ல விட்டால. ஒண்ணும் இல்ல. சரி, அந்த பட்சத்தை வச்சுக்கிறா. இப்போ சொல்லு, எதுல போகணும்? மினி பஸ் அப்படி போலப்போ.
எல்லாம் ஒண்ணா போன மாதிரி இருக்கும். ஏன்டி உங்க தனி கார்ல போகல? ஆயும் ஒன்றும் பட்சத்துக்கு அளவே இருக்காது, அதெல்லாம் தேவையே இல்லை. கார்ல பஸ்ல மட்டும் சட்டை குறைஞ்சிருந்தா யார் சொன்னது? நான் ஏன் அவங்க கூட உட்கார போறேன்? வேண்டாம் நீங்க சிரிக்காத. சும்மாவே சொல்லிட்டேன். உண்மை. சரி, ஒரு கேள்வி கேட்டா வீடு அமைதியா இருக்கு. யோசிக்கிறப்பா யோசிக்கிறேன். நானு அந்த மாதிரி போயிடலாமாப்பா? ஏன்டா ஏன்? எல்லாரும் ஒண்ணா போன மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் ஒண்ணா ஜாலியா போய் ஃபன்னா இருக்கும். பசங்க ஆடி பாடி ஜாலியா போலாமே. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம எல்லாம் ஒண்ணா போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல. ஏன்னா அவசரத்துக்கு போகணும்னா கார் வேணும்ல. அதான் ஊர்ல கார் இருக்குல்லப்பா. அப்புறம் என்ன? அப்பா அங்க வேலை செய்யற ரவி அண்ணாவோட ஸ்கூட்டியும் இருக்கு. அங்க பசங்க இருக்காங்கப்பா, வேணா வண்டி தர போறாங்க. இப்பதான் ரெண்டுக்கு எங்க வேணா வண்டி கிடைக்குது, வேணா ரெண்டுக்கு வேணா பைக் கூட ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். தாத்தா ஒரு கார் தான் இருக்குல்ல, அந்த கார் ஒன்று இருக்கு, போதாதா? அவசரத்துக்கு போகணும்னா ஒரு கார் போதுமா? சித்தப்பா அங்க போய் வருவாங்கல்ல. அவங்க ஒரு கார்ல வந்துருவாங்க. எப்படி வருவாங்க எனக்கு புரியல. மாமா என்கிட்ட பேசினேன்னு சொன்னது அதுதான். எப்படி கேப் போட்டு வரதா என்னன்னு கேட்டாரு. சரி, நான் தான் சொன்னேன் ஒரு கார் விட்டு போறோம், பிரவீன் எடுத்துட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவன் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தாருன்னா அவர் எடுத்துட்டு வந்துருவாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரதா தனியா வரதா பேசிக்க முடிவு பண்றேன்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒன்னா வர மாதிரி இருந்தா 8 பேர் கார் வைக்க சொன்னாரு, தனியா வர மாதிரி இருந்தா அந்த 4 பேர் கார் வைக்க போக சொன்னாரு. ஓ, அப்போ அவங்க வர மாதிரி இருந்தா ஒரு கார்ல ரெண்டு கார் ஊருக்கு வந்துடும். ஆமா ஆமா வந்துடும். இதான் ஒரு சித்தப்பா பேசணும்னு சொல்றேன் கிட்ட. அவர் என் சித்தப்பா இல்ல, உங்க சித்தப்பா. எனக்கு மாமா. சரி ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சரி குடு. ஐயோ, எனக்கு என்னாச்சு இன்னைக்கு? எல்லாம் விரதம் சாப்பிடுறது, கொஞ்சம் அமைதியா இருங்க. தரலே எடுத்து வச்சு கொடுப்போம். நிஜமா சொல்றது, ஒரு 10 கடி கூட கிடைச்சுக்கணும், 20 கூட கிடைச்சுக்கணும், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அப்போ ரூம் நேரம் கடி படிச்சுக்கலாம். எங்க வேணா படிப்பேன். சாமி, இந்த சேட்டை பண்ணி நான் மாட்டி விடுறதுக்கு நீ 20 30 கடி கூட கிடைச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எதாவது சொல்ற? ஆமா ஆமா, நான் அதை சொல்றேன். ஓகேதான், ஆனா பத்தலையே. சரி, நான் 10 வாங்கியிருப்பேன். 10 வேணாம் ஒன்று கொடுங்க. ஏங்க, அதை குறைச்சிக்க சொன்னேன்ல. பாதிக்காது, அவ்வளோதான். மீறி பாதிக்கலாம், மீறி பாதி கொடு. சரிங்க, அதில் ரூம்ல வந்து தரங்க ப்ளீஸ், நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு வட்டியும் இருக்கு. வட்டி கந்து வட்டி என்ன வேணா போட்டுக்கோங்க, ஆனா எல்லா ரூம்ல இங்க வேண்டாங்க. நான் ஸ்பீடு வட்டி தான் கொடு. கேட்டனா போடுங்க, இப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க. வாக்கு கொடுத்துட்டாங்க. உண்மைதானே? அதாங்க, மீற மாட்டேன் ப்ளீஸ். ஓகே, அமைதியா இருக்கா. சரி, வேலையே போயிட்டு வந்துடலாம். வேலை இருக்கு நானும் நல்லா இருக்காருல்ல. டாடி, ரெண்டு அதிகமாகுமே, 15 நாளுக்கு ஊர்ல வேலை எல்லாம் குடிக்க முடியும். அங்க ஒருத்தருக்கு அப்புறம் சுத்தி பார்க்க மாட்டீங்களா? பீச் அது இது போக மாட்டீங்களா? கோர்ஸ் பீச்சுக்கு போகணும், என்னோட சுத்தி பார்க்க வேண்டியிருக்கும் அந்த பக்கம். உங்க கொட்டைக்குள்ள வேற போகணுமே. அப்புறம் அமிச்சு என்ன பண்ண சொல்ற? ரெண்டு அதிகமாக பார்க்கணும் டாடி, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வேலையெல்லாம் இருக்கு. நம்ம வேணாம். ஆமா. அதானே, ஆமால. ஆமா சொல்றீங்க, நம்ம வேணாம். ஆமாப்பா, டிராவல்ஸ்காரங்க கிட்ட ஒரு 5 காரம் 3 வேணும் வாங்கி விட்டு வச்சிருக்கேன். அதை சும்மா நமக்கு ரெண்டு வரும், அவங்க ஓட்டி அது இது பண்ணிப்பாங்கல்ல, டிவி வாடகைன்ற மாதிரி. அதை மாசம் அக்கௌண்ட்ல போட்டுருவானுங்க. நமக்கு என்ன வெளியே போனா வண்டி தேவைப்படுதா? இப்போ இதுல நம்ம வண்டி ஆக்டிங் டிரைவர் மட்டும் போட்டுக்கிட்டா போதும், அதை அவங்களே கொடுத்துருவாங்க. வீட்டு போனா கூட அப்பப்போ என்ன ஃபோன் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஊர் பக்கம் போனா அந்த ஊர்ல பார்த்துக்கலாம்ல. எங்கன்னா சுத்தி பார்க்கலாம், இதுக்காக போட்டு பெருசா சுத்தி பார்க்கல. அதான் வந்துட்டோம்லப்பா, இனிமேல் எங்க வேணா போய் சுத்தலாம்ப்பா. பாக்குறேன்டா, பாக்குறேன், அதையும் பாக்குறேன். நிஜமாதான் மாமா, நிஜமா. இனிமேல் நாம சுத்திடுவோம். டாடி, காரு வேனு பஸ் இப்படி வாங்கி ரெண்டு நம்மளே ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கலாமே. நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் இல்லை, பத்தாவதுக்கு டைமும் இல்லடா. எல்லா பிசினஸும் தொடங்கி வச்சு என்ன பண்ண போறோம்? சரி, அப்போ ஒரு காசு வந்துச்சு, அது பேங்க்ல போட்டு முடக்க விரும்பல. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது உன் தங்கச்சி தான் ஐடியா கொடுத்தா, ஒரு வேன் வாங்கி விடுவோம்ப்பா வீட்டுலன்ட்டு. வீட்டுல இருக்கு தட்டமா யோசிக்கும் போது அந்த டிராவல்ஸ்ல விடுங்கப்பா, நமக்கு டிராவல் போது எடுத்துக்கலாம், ஆக்டிவ் டிரைவர் போட்டுக்கலாம்னு சொன்னோம். அப்படி போட ஆரம்பிச்சதுதான்டா. அதுக்கப்புறம் 3 வேன் ஆச்சு, 2 கார் ஆச்சு, ஒரு மினி பஸ் ஆச்சு, ஒரு பஸ் ஆயிடுச்சு. அப்படியே விட்டாச்சு.
கடைசியில வாங்கின செலவும் போயிட்டு இப்ப லாபமா தான் இருக்குன்னு வச்சுக்கோயா. வாடகையில வாங்கின செலவும் வந்துச்சு. அதான் இப்போ 4 வருஷம் ஆகுதுடா விட்டு. சூப்பரு. சீரியஸா நிறைய பிசினஸ் மைண்ட் இருக்கு. தேங்க்யூ. அம்மி உன் குட்ரி ஏங்க எல்லாம் ரூம் இப்பதானங்க பேசி முடிச்சோம், திருப்பி என்னங்க கதை? இது ஸ்பீட் வட்டியில கொஞ்சம் குறைப்போம், இல்லை அப்புறம் போய் குறைச்சிக்கலாம். அழுதுருவோமே. நீ ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? எல்லாம் என் ஃப்ரெண்டையும் நான் நினைச்சுதான் பின்னாடி அவன் பேசிட்டு இருக்கான். சைடு கேப்ல சேர்ந்து பாடிட்டு இருக்கான். முடியலடி, மாட்டி விட்டுருவானு பக்கு பக்குன்னு இருக்கு. அதை பத்தி அவன் கவலைப்படுறதாவே இல்லை. ஒன்னு தரியா இருக்கும். இதுல பார்த்தா பேசுற மாதிரியும் இருக்கு, பேசாத மாதிரியும் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு திரும்ப மாட்டேங்குது. இப்படியே தான் பாக்குறேன். அது வாய் அசைற மாதிரியும் தெரியல. ஆனா அவன் அசைற மாதிரியும் இருக்கு, அசைற மாதிரி இருக்கு. ஒன்னும் புரியல. இதுக்குதான் அந்த வீட்டுக்காரர் இருக்கணும்ன்றாரு. நமக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. பக்கத்துல அவனுக்கு தண்டத்துக்குலாம் இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட பேசியே ஆகணும். இந்த திருவிழால கல்யாணம் வச்சு பண்ணி ஆகணும். கீழே உட்காந்து இருக்க மாதிரியும் இருக்கு, அவன் மடியில உட்காந்து இருக்க மாதிரியும் இருக்கு. ஒன்னும் புரியல. நீ குட்டி நான் கொடுக்குவா. டாடி வேன் வேண்டாம், பஸ்ல போலாம். எல்லாரையும் இழுத்துக்கிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு பஸ்ல போக முடியாது. லூசண்ணா, பஸ் புக் பண்ணி போலான்னு. என் பிள்ளைய திட்டினா என் மருமகளுக்கு பொங்கிடுமே உடனே. இல்லத்த லைட்டா மகளே, புருஷனை திட்டினா கோவம் வரணும், சிரிக்கிற. அது அண்ணன் தங்கச்சிக்குள்ள. அதுக்கு நான் ஏன் கோவப்பட போறேன்? என்னால முடியாததை என் நாத்து பண்ணும்போது எனக்கு சந்தோஷம்தான். பரவாயில்ல. ஏன்டா நம்ம 12 பேர் கிட்ட தானடா இருக்கும். வீட்டுல இருக்கவங்கள மட்டும் கணக்கு போட்டீங்கன்னா சித்தி எல்லாரும் வருவாங்கல்ல, அதுக்கப்புறம் சின்ன மாமா நடுமாமா எல்லாம் வருவாங்கல்ல. ஊர்ல எங்கன்னா சுத்தி பார்க்கணும்னா எப்படி இது பத்தோம்? அப்படின்னும் போது ஆயா ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்துல இருக்க ஆண்டி அத்தை சித்தி அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது கூட வரேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அவுட்டிங் போகும்போது கண்டிப்பா ஊர்ல யாராவது வருவாங்க. ஆமா இல்ல, அதை யோசிக்கல பாரு. கரெக்டா. ஆமா மச்சான், வேன் பத்தாது, பஸ் தான் கரெக்டா இருக்கும். சரிடா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே டாடி. நீ கேட்ட மாதிரி பேங்க்ல இருந்து ஜுவல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம். ஏங்க நான் கேட்கும் போது பேங்குக்குலாம் போக மாட்டேன், லேட் ஆகும். நீங்க உங்க பொண்ணு கேட்டோன்னே போயிட்டீங்களா? என் பொண்ணு திருவிழா நகை போட வேணாம், அதனால எடுத்தேன். ஆனா இது போதுமா உனக்கு? கொஞ்சம் தான் எடுத்த. இல்லப்பா, கொஞ்ச நகை ஊர்ல இருக்குல்ல, அப்புறம் எப்படியும் ஆயா வேற தருவாங்க, அதெல்லாம் பொண்ணு வேற ஆயா ஏதாவது 2 3 நகை எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்காக தான்ப்பா. இதுவே நான் எடுக்க சொல்லியிருக்க மாட்டேன். சரி, அண்ணியை நானும் சேர்ந்து போடணும்ல, அதனால 10 ரூபா 10 தான்ப்பா எடுக்க சொன்னேன். அப்ப சரி, அப்ப சொல்லியிருந்தா கொஞ்சம் எடுத்துருப்பேன்ல. என்ன தம்பி, நான் அவர் எடுக்க சொல்லிட்டேன், கொஞ்சம் அவரும் கொஞ்சம் எடுத்துட்டாரு. ஆமா, நீங்க வேற எடுத்தீங்க. நீ ஏன் இந்த திருவிழாக்கு தான் போடுற, இதை விட்டு நீ எப்ப போடுற? அதுக்காக அதை பேங்க்லயே பூட்டி வைக்க சொல்றியா? அதனால எடுக்க சொன்னேன். ஒழுங்கா போடு. சரிம்மா, இப்ப புரிஞ்சுதா நீ? புரிஞ்சது நாத்து, புரிஞ்சது. உனக்கும் சேர்த்துதான் 2 பேரும் போடுங்க, புரியுதா? சரிங்க அத்தை. ஆல்ரெடி திவ்யா சொல்லிட்டான், கோல்டு தான் போடணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் நீ ஒண்ணு போட்டுக்கோ, ஒரு நாள் அவ ஒண்ணு போட்டுக்கோ, அப்புறம் மாத்தி மாத்தி போட்டுக்கோங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க அத்தை. ஆமாண்டா, 2 நகையும் மாத்தி மாத்தி போடுங்க. என்ன நகை இல்லையெல்லாம் யோசிக்க கூடாது. இதுவும் நகை தான். எந்த நகை பிடிச்சிருக்கோ எடுத்து போட. அவகிட்ட எதுவுமே கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, புரியுதா? சரிங்க அத்தை, எடுத்து போட்டுக்கிறேன். பொண்டாட்டி துகளாண்டி எடுத்துக்கணும் குட்டி. ஏங்க கத்துனீங்க? அப்படி கத்துன? என்ன எங்க அம்மா கேட்கறாங்க, சொல்லவா? வேண்டாங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க, வேண்டாங்க. நான் சொல்ல போறேன். கத்துன? என்ன வீரா, ஏன் ஏன் இப்படி கத்துன? என்னப்பா சொல்லு, என்ன? வேண்டாங்க, ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க, என்ன மாட்டி விட்டுறாதீங்க. எப்படி நஷ்ட வயிற்றுல குத்துன? எதனா கொடு, நீங்க தான் உனக்கு கொடுத்தேன். வயிற்றுல குத்துறதும் ஊர்ல கொடுக்கறது. கேள்வி கேட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, என்ன மாட்டி விடாதீங்க. எல்லாம் தெரியாது, நீ தான் குத்தான, உன் தெரியாத சொல்ல போறேன். சோதிக்காதமே. அப்போ நான் என்ன கேட்டனோ அதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லு, சோதிக்க மாட்டேன். இது ஹால் விளையாடாதாமே. எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், அமைதியா இருக்க. அப்போ நான் தரதுக்கு ஒத்துக்கோ, நான் மாட்டி கொடுக்க மாட்டேன். ஏங்க இப்படி படுத்துறீங்க? சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். சரி கொடுத்துக்கோங்க, நான் தடுக்க மாட்டேன். தெரியலப்பா, கை நரம்பு திடீர்னு நிறுத்துச்சா, அதான்.
அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல, பேச்சே வரல இப்போ கொஞ்ச நேரம். டேய், நரம்பு இழுத்துச்சா? என்ன சொல்ற? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஏம்மா, ஏன் ஏன் என்ன பாக்குற? பக்கத்துல டாக்டர் இருக்கா, அவளை விட்டு ஹாஸ்பிட்டல் போலாமான்ற? அடைச்ச, அதை மறந்துட்டல. அதான் என் தங்கச்சி இருக்காளே, டேய் அவகிட்ட வேணா காட்டுறா. டாக்டர்மா போலாமா, பாக்குறீங்களா? என்ன சோதிக்காதீங்க. இல்லை, இப்ப எப்படிடா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரே பக்கம் வச்சுட்டு இருந்ததுனால மறுத்துச்சு, வேற ஒண்ணும் இல்லை, இப்ப சரியா போச்சு. டேய், நிஜமா தானே சொல்ற, ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல அத்தை. சரி, அதான் பக்கத்துலயே டாக்டர் இருக்காளே, அவ பார்த்து போறதுக்கு அப்புறம் ஏதாவதுன்னா. சரி, ஊருக்கு போறதை பத்தி சொல்லுங்க நீங்க. சரிங்க மாப்பிள்ள, திவ்யாம்மா சொன்ன மாதிரி பஸ்ஸே பார்த்துடலாமா? ஆமா மச்சான், அதான் சரிப்பட்டு வரும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அதான் சரிப்பட்டு வரும். சரிம்மா. உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு புரியல. அதெல்லாம் நீங்க சொல்றேன், ஒரு மோதல் கொடுத்துருக்கு. மாட்டேன். அப்புறம் என்ன கூட்டணி குத்துற சொல்லிடுவேன், வீட்டுல ஊட்டி குத்துற. நீங்க கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். என்னையா பண்றீங்க? என்னையா சொல்லிட்டு உங்களுக்கு கிட்ட கேட்டேன் உனக்கு கொடுத்து கொடுத்து, அப்புறம் என்ன கம்முனு. படுத்துறீங்க. தனியா படுத்துக்க பாத்துக்கோங்க. உங்ககிட்ட தானே பொண்டாட்டி தனியா போங்க, இன்னைக்கும் நான் விட்டுறதாவே இல்லை. சரி பாதிக்கா விடுங்க. உங்களோட பூ நல்லதா இருக்குல்ல. கொன்று வேண்டாம் விட்டு. ம்ஹும். ஒரு சத்து போட்டு விடுங்க, கொடுமைப்படுத்தாதடா. முடியாது. அது உன்னை பார்க்கறதுல கிளிகிளிப்பா இருக்குண்ணா. உங்களை பார்க்கும் போது ஒரு மசாலா படம் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். இருக்காதுமா, இருக்காது உனக்கு. என்ன நல்ல சேஃப்டியா மாமியார் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, இருக்காதா உனக்கு? ஓகே ஓகே, யூ கண்டினியூ. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓல்டு நான் அண்ணியும் பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு பிடிச்சிருவேன், ஜாக்கிரதை. பொண்டாட்டி பொண்டாட்டி எது தெரியும், பொண்டாட்டி வாரி இது என்ன உறவு? இங்க வர வேண்டாம், நானும் வரல. அங்கே இருந்து நான் இங்கே இருக்கேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன், நீ நம்ப தயாராகவே இல்லை. சரிம்மா, இந்த ஒரு வாட்டி வருத்தமாக சொல்ல. கூப்பிடுறதே சரியில்லை, கூப்பிடுறதே பயமா இருக்கு. நான் வரமாட்டேன். நீ வெளியே போட வருவா, நான் வந்தேன்னா அதுக்கப்புறம் நான் எந்த ப்ராமிஸும் கப்பத்த சொல்லிட்டேன். என்னதான் உங்க பிரச்சனை? ஏன் எனக்கு சோதிக்கிறீங்க? நான் எதுவும் சொல்லிட்டேன். என்ன பண்றீங்க? கையெடுங்க. கூட சொல்லிட்டல, தரல. என் கை எங்க இருக்குன்னு தெரியாது, அது என்ன பண்றோம்னா கண்டுக்கல. நான் தான் கிட்ட பேச கொடுத்தாரு, இங்க உட்காந்து மட்டும் போதும். அந்த தப்பு, நான் நகர்ந்து போறேன். முடிஞ்சா நகர்ந்துக்கோ. இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க, விடுங்க. மாட்டேமா மாட்டேன், நீ முடிஞ்சா தப்பிச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ தப்பிச்சுனா நான் வந்து அதுக்கப்புறம் கம்பல் பண்ணவே மாட்டேன். நான் விடவும் மாட்டேன். என்னை விட சொன்ன நீ அப்புறம் இன்னும் கிட்ட எடுத்துருவேன், ஜாக்கிரதை. என்ன பாட்டு பாரு. நிஜமாவே ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஒரு பக்கம் திரும்ப இருக்கிறது தான் நல்லது. அதுதான் நமக்கு சேஃப்டி. எந்த மாடுலேஷன் கூட்டம் திரும்ப கூடாது, திரும்பவே கூடாது. la 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 la